ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா பாட்டிக்கு ஆரியாவுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோவை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வீடியோ ஆன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. சரி 2 பேருமே ஒரு ஹாய் சொல்லுங்க வீடியோக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா 2 பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல பாப்பாவே சொல்லிட்டா இது என்ன விளாக் அப்படின்னு. ஆமாங்க, என்னோட பர்த்டேக்கு நாங்கள் எல்லாருமே ஆரியால் கிளம்பிட்டோம். பர்த்டேக்கு எந்த பிளானுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா பாப்பா தான் எங்கேயாவது போகலாம் வெளியில அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. சரி நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே ஆலியார் போலாம் அப்படின்ட்டா. அடிக்கிற வெயிலுக்கு ஆலியார் எல்லாம் வேணாம், வேற எங்கேயாச்சும் போலாம் ஈவினிங் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் சொன்னோம். ஆனா பாப்பா கேட்கவே இல்லை நாங்க சொல்றத. இந்த 1 மந்தாவே ஆலியார் போகணும் அப்படின்னு சொல்ல கேட்டுட்டே இருந்தா. ஆனா நாங்க தான் இல்ல ரொம்ப வெயில் இப்பெல்லாம் வேணாம், கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகட்டும் அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்பவே ரொம்ப அடம் பிடிச்சதுனாலதான் சரி போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தோம். வண்டியில ஏறினதுல இருந்து எப்ப ஆலியார் வரும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா. வீட்டுல இருந்து கிளம்பும்போது ஸ்டார்ட் பண்ணது, இங்க வர வரைக்குமே எப்ப வரும் ஆலியார் தான் கூட்டிட்டு போறீங்களா இல்ல வேற எங்கேயாவது போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. இல்ல நீங்க போய் சொல்றீங்க, என்ன வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தா. இங்க பக்கத்துல இந்த கடையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வழியா நெருங்கி ஆலியார் கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. பைக்கை பார்க் பண்ணிட்டு பார்க்குக்குள்ள போறதுக்கு டிக்கெட்டு வாங்கிட்டோம். இந்த சம்மர் டைம்ல ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்தோம். ஆனா ஓரளவுக்கு கூட்டம் கம்மி தான், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. நாங்க காலையில 11 மணிக்கு போயிட்டோம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் இல்லாத மாதிரி இருக்கு. ஒருவேளை இதுக்கப்புறம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வெயில் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அங்க எல்லாரும் தண்ணியில விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பா அதை பார்த்துட்டு நானும் போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஆனா அதுக்குள்ள இறங்கி வர்றதுக்கு பயமா இருந்தது. நீ உள்ளே எல்லாம் இறங்க வேணாம், சும்மா வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இது வரைக்கும் ஃபுல்லா சுத்தி காட்டிட்டு சரி வேணாம் விளையாட போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டோம். அங்க போயிட்டு இதுல ஏறி போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டு இருந்தா. சரி அப்படின்னு சொல்லி அதுலயும் உட்கார வச்சாச்சு. அவளை உட்கார வச்சுட்டு நானும் சின்ன பாப்பாவும் தனியா உட்காந்துட்டோம். நீ நல்லா இல்லை பக்கத்துல. என் ஹஸ்பண்ட் தான் இங்க பக்கத்துல நின்னுட்டாரு பாப்பா கிட்ட பயந்துக்குவான்னு சொல்லிட்டு. குட்டி பாப்பா பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. ஏன்னா அவளை உட்கார அளவுக்கு இன்னும் வயசு பத்தாது, தனியாவும் உட்கார மாட்டா. ஃபர்ஸ்ட் அவ என்னை விட்டுட்டு கீழே இறங்கவே மாட்டா. அவளை உட்கார வச்சாலும் எங்க விழுந்துருவாளோ அப்படின்னு பயமாவே இருக்கும். இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் போய் உட்காந்துட்டோம் தனியா நிழல்ல. கொஞ்சம் பார்க்க பாவமா தான் இருந்துச்சு பாப்பா பார்க்கும்போது. சுத்தி சுத்தி எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்புறம் வெயில் கொஞ்சம் அதிகமானதுனால சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பெரிய பாப்பா தான் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா, அந்த பக்கம் போய் விளையாடலாம், நிறைய கேம்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ரொம்ப வெயில் அதிகமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டோம். என்ன சொன்னாலும் வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரி ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளும் கிளம்பிட்டா. இங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி சின்ன பாப்பாவை மட்டும் இறக்கி விட்டேன் கீழே விளையாடட்டும்னு. அவளும் அங்கேயும் இங்கேயும் சும்மா ஓடிக்கிட்டே இருந்தா. சரி வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஒரு வழியா வெளியில கூட்டிட்டு வந்துட்டோம். அங்க வெளியில நிறைய கடை போட்டிருந்தாங்க. பாப்பா கூழ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா. சரி அப்படின்னு கூழ் குடிக்க போயிட்டோம். அங்க போய் உட்காந்துட்டும் கேமராக்கு ஒரு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் விளையாடிட்டே இருந்தாங்க தவிர ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஹாய் சொல்லு அப்படின்னா சொல்லவே மாட்டேங்கிறாங்க 2 பேருமே. நாலு பேரும் கூழ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வேற சொல்லிட்டேன்னா.
சரி ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியில வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நேரா தோப்பு கடைக்கு போயிட்டோம். அங்க உள்ள போனதும் குட்டி பாப்பா வந்து பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. கீழே இறக்கி விட சொல்லிட்டே இருந்தா. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு கீழே இறக்கி விட்டுட்டேன். அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தா. குட்டி பாப்பாவை மட்டும் வீடியோ எடுத்துட்டு இருக்க, என்ன எடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாப்பாவும் போய் நிக்க ஆரம்பிச்சிட்டா. வந்தது பாப்பா கொஞ்சம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உட்கார வச்சுட்டு இருந்தேன். ஆனா அவ பார்த்துட்டு குடிக்கவே இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இறங்கி போயிட்டா. நானும் பெரிய பாப்பாவை மட்டும் மில்க் ஷேக் குடிச்சிட்டு வெளியில வந்துட்டோம். வெளியே வந்துட்டு இது பாத்திரத்துல விளையாடணும் அப்படின்னு சொல்லி பெரிய பாப்பா கேட்டா. சரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவளை மட்டும்தான் ஏற்றி விட்டோம். குட்டி பாப்பா அவளை பார்த்துட்டு அக்கா அக்கா அப்படின்ட்டு அவளும் போயிட்டா. கூட வந்து எந்த குழந்தைகளும் இல்லை அப்படிங்கறதுனாலதான் குட்டி பாப்பாவை வந்து இறக்கி விட்டேன். இதே வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருந்தா அவளை வந்து இறக்கி விட்டுருக்க மாட்டோம். நாங்களும் சரி விளையாண்ட வரைக்கும் போதும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்குமே கூப்பிட்டு இருந்தோம். 2 பேருமே வரமாட்டேன் அப்படின்னு அங்கேயே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க போய் பார்த்தா கரெக்டா 12:30 1 மணி கிட்டதான் இருக்கும். வெயிலுமே வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. சரி போடா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையுமே கூப்பிட்டே இருக்கோம். வரவே மாட்டேன்ட்டாங்க 2 பேருமே. அப்புறம் அதை இதையும் சொல்லி 2 பேர்த்தையுமே தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் வெளியில சுத்திட்டு வந்த டயர்ட்ல 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. இந்த vlog அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.